தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. இந்த பிப்ரவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா? மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். என்னெல்லாம் இவங்க பாதிக்கப்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் பரிசு கொடுக்குற மாதிரி யூனிவர்ஸ் இவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வரவு இருக்கும், ஒரு பக்கம் செலவு இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் அவங்களால சமாளிக்க முடியும். கடக ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். நம்ம தமிழ் இதுபடி பார்த்தா மங்களகரம். இப்போ இந்த டாரோ படி பார்த்தா, கலர்ஸ் சைக்காலஜி படி பார்த்தா எல்லோன்றது ரொம்ப ஒரு நம்ம கடந்த கால நினைவுகள், பழைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை போட்டு மண்டைக்குள்ளே ஓட விட்டுட்டு அப்பப்போ போயிட்டு மூட் அப்செட்டாக உட்காந்துருவாங்க. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட், கொஞ்சம் இல்லை. சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். காத்திருப்புகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். காத்திருப்புகள் நிறைவேறும் சொல்லலாம். ஒரு இறுக்கத்திலேயே இருந்திருப்பாங்க. இது செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணலாமா வேண்டாமா, போகக்கூடிய பாதை சரியா தப்பா, சந்தோஷத்தை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரே கலர்ஃபுல்லா இருக்கே மேம். விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையினுடைய திருப்பு முனை. நீ எப்படி இந்த லைஃப்பில் இருக்கிற, உன்னை பிடிச்சி நான் கீழே இழுத்து தள்ளுற பாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அப்படி இருக்கிறவங்க அந்த 10% பீப்புள் ரொம்ப ரொம்ப கவனமாக. தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவங்களுடைய மனது தெளிவடைய போகுதுன்னு சொல்லலாம். மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்க போகுது. சின்ன அளவிலான வாய்ப்பாக தான் வரும். ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பிப்ரவரி மாதத்தில் 12 ராசிக்காரர்களும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது அதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத டாரோ ரீடிங் மூலமாக நமக்கு கணித்து சொல்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். 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 பொதுவாக பிப்ரவரி மாதம் அப்படின்னாலே எல்லார் மனசுலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா பிப்ரவரியில் நிறைய நாட்கள் எல்லாமே வருது. ஆமாம் மேம். இந்த பிப்ரவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய சண்டை சச்சரவுகள், இன்னல்கள், இந்த போட்டி போறாம இவங்களை சுற்றி நிறைய ரூமர்ஸ் போகிறது, இதெல்லாம் மனதளவில் பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க. ஒரு 5 மாத காலங்களாக இந்த பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்குது. அப்படின்ற போது என்னெல்லாம் இவங்க பாதிக்கப்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் பரிசு கொடுக்குற மாதிரி யூனிவர்ஸ் இவங்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறான், இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கோம், இவங்களாம் அப்படி கேஷுவலாக இருக்கிறாங்க, அந்த ஒரு நினைப்பு இவங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சில வேலையை பண்ணுவாங்க, இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுன்னே. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். முக்கியமாக கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் தான் பண்ணணும் அப்படின்னா கூட போனால் வராதுன்ற மனநிலையோடு பண்ணிட்டா நல்லது. ஸோ அதை கடனாக கொடுக்குறேன் திரும்ப வரும், இந்த ஒரு மைண்ட் செட்லலாம் கொடுக்காமல் இருக்கிறது, பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதம் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. 5 மாதங்களாக இவங்க கடன் ரீதியாக பிரச்சனை இருக்குது, ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்காங்க, இழுபறியாக இருக்குது, அதில் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அது ரிலேட்டடாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக மேம். மேஷ ராசிக்காரங்களுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம், ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது? ரிஷப ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா,
பணம் ரீதியான விஷயங்கள் 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வரவு இருக்கும், ஒரு பக்கம் செலவு இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் அவங்களால சமாளிக்க முடியும். அப்படி ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். கடன் கொடுத்துருந்தாலும் அது வந்து திரும்ப வாங்குறதுக்கான விஷயங்கள் நடக்கும். குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து சீராக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது, சீரானதாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு பெண் சைட்லேருந்து ஒரு ஒரு 40+, 30+ ஏஜ் இருக்கக்கூடிய பெண் சைட்லேருந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் இந்த மாதம் வந்து கிடைக்கும். அதுவே இவங்க ஒரு நடுநிலை வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருக்க போகுது, ஒரு பின்புலம் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் இவங்க நிறையா மாற்றங்களை தழுவக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இடமாற்றம், வேலை மாற்றம், பொருளாதார மாற்றங்கள், வேறு ஏதாவது மனமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவான வழியில் அவங்களுக்கு வந்து போவாங்க, அதை கொண்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு மாற்றங்களுக்கான மாதமாக இவங்களுக்கு எடுத்துக்கலாம் தாராளமாக. கண்டிப்பாக மேம். அந்த நடுவில் இருக்க கார்டு அதை பார்க்கும் பொழுது வந்து இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் மிடில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல மேம், அந்த கார்டை பற்றி சொல்கிறீங்களா? ஸோ நீங்கள் கேட்டது இந்த கார்டு தான், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல், எந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல், நல்லது கெட்டது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அது இல்லாமல் பேலன்ஸ்டாக நியூட்ரலாக இருப்பாங்க. கண்டிப்பாக பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தான் மெயினாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் சமாளிக்கலான்றது ப்ராக்டிக்கலாக சமாளிப்பாங்க. மனசில் இருக்க தைரியம் வேறு, ஆனால் ப்ராக்டிக்கலாக இவங்க வந்து அதை செயலில் செயல்படுத்துவாங்க. அதுதான் அந்த கார்டுக்கு சொல்கிறது. கண்டிப்பாக மேம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு மேம் பிப்ரவரி மாதத்திற்காக சொன்ன பலன்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மேம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஒரே ப்ளூ கலராக இருக்கே மேம், ஏதோ பஞ்சபூத தத்துவங்களை எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு தோணுது. கண்டிப்பாக இது ஏன்னா இதில் வந்து ஃபயர் தான் இல்லை, ஃபயர் எலிமெண்ட் தான் இல்லை, மீதி ஆல்மோஸ்ட் 4 எலிமெண்ட்டும் இருக்குது. இது என்னென்னா இந்த மாதம் மிதுன ராசிக்கு நம்ம ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கெல்லாம் இங்கே ப்ரெடிக்ஷன் வரலை இவங்களுக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதம் இது. நிறைய குழப்பங்கள் உண்டாகும், நிறைய பேர் இவங்க நினச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க, நிறைய வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குறிப்பாக பேச்சுவார்த்தையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். மனசை உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் மற்றவங்க செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஃபஸ்ட்டே தனியாக இருக்கிறது நல்லது. ஸோ சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தனியாகிறதெல்லாம் வந்து அது வேற. அப்படி நம்மளுக்கு ஒன்றுமே அப்போது வந்து யூஸாக இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தனியாக இருக்கிறது நல்லது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எல்லாமே நெகட்டிவாக போனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய ஆஃபர்ஸ் வரும் அவங்களுக்கு. இப்போது தப்பான விஷயங்களை மாட்டினாலும் சரி, அதுக்கு முன்னாடி நிறைய நன்மைகள் வரா மாதிரி தான், நல்லது நிறைய வரா மாதிரி வந்து கெட்டதுக்குள்ளே போய் மாட்டோம் இல்லையா? அப்போ அந்த நல்லதுங்களும் வரும், நிறைய நன்மையான ஆஃபர்ஸும் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி தனியாக இருந்து அந்த ஆஃபர்ஸ் வரும்போது அதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத ஃபில்ட்ரு பண்ணி அவங்க நல்லதை மட்டும் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக அவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதம் நிறைய நன்மையான விஷயங்களும் அவங்கள தேடி வரும், கூடவே நிறைய கெட்டது விஷயங்களும் வரும். ஆனால் நிறைய இவங்க வந்து கெட்டதில் போய் மாட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இது ஏன்னா கூட இருக்கிறவங்களால. ஸோ எல்லார்ட்டையும் வந்து முன்னாடியிலேருந்தே தள்ளி இருக்குது, பிப்ரவரி 1 கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக மேம். மிதுன ராசிக்காரங்களுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மேம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது? கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் மேம். மிதுன ராசிங்கும் போது மிதுன ராசிக்கான கார்ட்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் வந்துச்சு. இப்போ கடகராசி அப்படிங்கும்போது கடகராசிக்கான எல்லா கார்ட்ஸும் அந்த மஞ்சள் நிறத்தில் வந்திருக்கு. உண்மையாக அதான் விஷயம், மங்களகரமாக இருக்க போகுது. நம்ம தமிழ் இதுபடி பார்த்தா மங்களகரம். இப்போ வந்து இந்த டாரோ படி பார்த்தா, கலர்ஸ் சைக்காலஜி படி பார்த்தா எல்லோன்றது வந்து ரொம்ப ஒரு நம்ம சோலார் பிளக்ஸஸ் சக்ராவை குறிக்கக்கூடியது. ஸோ உடலில் வந்து அந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த நடுப்பகுதி வந்து கரெக்டாக இருக்கணும் உடலில் எப்போவுமே. அந்த நடுப்பகுதி சரி இல்லைன்னா கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் வந்து கண்டிப்பாக ஒரு கொலாப்ஸை கொடுத்துரும், ஸ்டேபிள் கிடைக்காது. அப்போ அந்த மையப்பகுதி அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்க போகுது. ஸோ மையமான ஒரு விஷயம் அவங்களுக்கு சீராக இருக்க போகுது. இந்த மாதம் இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இன்னொன்று எல்லோ கலர் நிறையா யூஸ் பண்ணணும் இவங்க இந்த மாதம். யூஸ் பண்ணும் போது அதனுடைய அந்த எனர்ஜி இன்னும் அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய விஷயத்தை நோக்கி போவாங்க, அடி எடுத்து கண்டிப்பாக வைப்பாங்க. முன் அனுபவம் இல்லாத ஒரு புதிய விஷயத்தில் என்ட்ராவாங்க.
அது தெரிஞ்சுக்கவாது பார்ப்பாங்க. இவங்களுக்கு பணம் ரீதியான ஒரு நல்ல விஷயங்கள், வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு புதிய வரவும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். கடந்த கால நினைவுகள், பழைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை போட்டு மண்டைக்குள்ளே ஓட விட்டுட்டு அப்பப்போ போயிட்டு மூட் அப்செட்டாக உட்காந்துருவாங்க. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட், கொஞ்சம் இல்லை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா புதிய விஷயத்துக்குள்ளே போக போகிறாங்க, ஆக்டிவாக இருக்க போகிறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல விஷயங்கள்ன்றது புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ சூரிய பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் இருக்கிறதுனால அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கணும், ஸோ அதை மட்டும் இவங்க பண்ணால் போதும். கண்டிப்பாக மேம். பொதுவாக 2026 புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது கடகராசி வீட்டில் தான் குரு இதாகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. குருவுக்கு உரிய நிறம் மஞ்சள், இங்கேயும் மஞ்சளாக வந்திருக்கங்காட்டி ஜோதிட ரீதியாகவும் ஏதாவது இதை கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? பொதுவாகவே இந்த டேரோ ரீடிங் என்னோட கிளைண்ட்ஸே கேட்பாங்க, மேம் நாங்கள் அஸ்ட்ராலஜி பார்த்தோம், நிறைய பார்த்தோம், இதையும் பார்க்கலான்னு தான் வந்தோம், ஆனால் அங்கே சொன்னது தான் இங்கேயும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது இன்டெப்த்தாகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக கரெக்டாக அதுதான் கரெக்டான ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது இது எல்லாமே கனெக்டடாக தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மேம் சொன்ன பிப்ரவரி மாத பலன்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது? சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு மேம். காத்திருப்புகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம், காத்திருப்புகள் நிறைவேறும்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃபேமிலி சைடில் இருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதம். நிறைய பேர் சொத்து பிரச்சனை இருக்கும், ஃபேமிலி சைட்லேருந்து ஏதாவது பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பூர்வீக சொத்துகள், பூர்வீக பணம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கும், அது கிடைக்கிறதுக்கான ஒரு கதவுகள் திறக்கிறதுக்கும் இந்த மாதம் அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் தன்னுடைய இணை யார், துணை யார், லவ் யார், மேரேஜ் யாரை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு மனதோட மனது ஒன்றாகக்கூடிய ஒரு மாதமாக இவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வேலண்டைன்ஸ் மாதம் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனசை விட்டு அவங்க பார்ட்னர்கிட்ட பேசுவாங்க. ஸோ மேரேஜ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க பார்ப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அண்ட் வெளியிலேருந்து அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும், இவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் தான் வரும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்குது. ஃபேமிலி சைடும் சரி, ரிலேஷன்ஷிப் சைடும் சரி, ப்ரொஃபஷனல் சைடும் சரி, எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. இவங்க அந்த நல்லதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் விஷயமே. கண்டிப்பாக மேம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் அதில் எல்லாருமே ஒன்று கவனிச்சிங்களா, ஒரு நடுவில் இருக்கிறது இட்ஸ் டெவில். சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறது நல்லது மட்டும் இல்லை, கெட்டதும் கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், அடிக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுடைய ஆசைகள் மைனஸ் வெளியே தெரியப்படுத்தக்கூடாது, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதம் இது. எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லது. தப்பி தவறி கூட இவங்க வெளியே யாருக்குன்னா சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப பெருசாக பூமாகும், பெரிய அளவில் அது அவங்களுக்கு பாதிப்பை க்ரியேட் பண்ணும். ஏன்னா எப்போன்னு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா மாட்டுவாங்க, எப்படா இவங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்ரெட்ஸை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சந்தோஷம், இவங்களுடைய செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ், இண்டிபெண்டன்சி, இது மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் நல்லதாக இருக்கும். கூட யாரையும் சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சேர்ந்தாதான் இந்த சீக்ரெட்ஸ், ஹிடன் சீக்ரெட்ஸ்லாம் வெளியே போகும், அதனால் பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம். கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே சுய சந்தோஷம் அதை தாராளமாக இவங்க மெயின்டைன் பண்ணலாம், அதற்கான விஷயங்களும் நடக்கும். கண்டிப்பாக மேம். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரே ஒரு டெவில் தான் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே ஏஞ்சல்ஸ் மாதிரி அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணுற ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வராங்க மேம்? ஸோ இந்த சைடு இருக்கக்கூடியவங்க, டெவிலுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு கன்னியாஸ்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நபர் தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தெரியும். இப்போ அது என்ன குறிக்குதுன்னா நம்ம மனசுக்கு நமக்குள்ளே இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நம்ம செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம மனசுக்கு தெரியும். வெளியே இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி வேணால் காட்டலாம் நல்லவங்களா, பட் உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ அந்த இன்னொரு முகம் இருக்குது, கெட்ட தன்மை இருக்குதுன்னு மனசு அறியும். அதுதான் இந்த விஷயம். அப்போ உங்கள் மனசுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றது தெரியும், ஆனால் மனசோடு வச்சுக்கிட்டா நல்லது.
அதை வெளியில நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது எங்கே பாதிக்கும்னா உங்கள் அந்த சந்தோஷத்தை பாதிக்கும். ஒரு சுய சந்தோஷம் எல்லாருக்குள்ளும் இருக்கும் பாருங்க, அதை ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். ஸோ கண்ட்ரோல் வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடும், உங்களுடைய கண்ட்ரோல். அதனால் அதை செய்ய வேண்டாம் அப்படின்றது அந்த இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த கார்டு. நடுவில் அந்த டெவில் வந்ததால் இது இண்டிகேஷனாக மாறி போச்சு. வேறு எதனா வந்திருந்தால் அது வேறு மாதிரி பாசிட்டிவாக போயிருக்கும். கண்டிப்பாக மேம். கன்னிராசிக்காரங்களுக்கு மேம் சொன்ன பலன்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மேம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஒரு விஷயம் இருக்கு, கோல்டு மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ட் ஹார்ட்டட், கோல்டு ஹார்ட்டட். ஆமாம், கோல்டு ஹார்ட்டட் மைண்டட் ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மைண்டட் ஏன் சொன்னேன்னா, இன்னொரு கார்டு அதை தான் ரிசம்பிள் பண்ணுது. ஒரு இறுக்கத்திலே இருந்திருப்பாங்க. இது செய்யலாமா வேண்டாமா, இல்லை செஞ்சிட்ருக்கிறத ஸ்டாப் பண்ணலாமா வேண்டாமா, போகக்கூடிய பாதை சரியா தப்பா, சந்தோஷத்தை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு இறுக்கமான எண்ணங்களை வந்து அப்படி வந்து சொல்லுவாங்க, வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கிறாங்க, அழுத்தம் பிடிச்சவங்க அப்படின்வாங்க. அது வந்து இதுதான், அவங்க மைண்ட் அப்படி இறுக்கமாக ஆக்கிட்டு இருக்காங்க சில காலங்களாக. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆக போகுது இந்த மாதம் இவங்களுக்கு. என் வழி தனி வழி, அது வந்து அவங்க போவாங்க. அதை போகிறத வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு அது என்ன வழின்றதே ஆக்சுவலாக இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கும். இது யாரோ வந்து சொல்லி தான் நடக்கலாம் இல்லை, இவங்களே அவங்களுக்கான வழி எது, இந்த வழியில் நம்ம எவ்வளோ தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதனுடைய அந்த டெஸ்டினி எங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய மாதமாக இது நிச்சயமாக இருக்கும். பார்க்கக்கூடிய பெண் நபராக இருந்தால் நிறைய யோசிச்சிருப்பாங்க, நான் வந்து எல்லார் மேலேயும் கருணையோடு இருந்தேன், அன்போடு இருந்தேன், நான் யாருக்கும் எந்த வித பெரிய அளவில் எந்த துரோகமும் பண்ணலை, தெரியாமல் எதனா நடந்திருக்கலாம், தெரிஞ்சு எதுவும் யாருக்கும் பண்ணலை, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்குது, எல்லாரும் ஏன் என் மேலே அன்பு காட்டாமல் இருக்காங்க, பார்க்குற பெண்ணாக இருந்தால் இந்த கேள்வி இருக்குது, இந்த மன சஞ்சலம் இருக்குன்னா நிச்சயமாக அது தீரும். இந்த மாதம் நிறைவடையும், அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். அண்ட் பார்க்கக்கூடிய ஆண் நபராக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண், முக்கியமான பெண், ஸோ அவங்கக்கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும். அந்த போகக்கூடிய பயணத்தில் அந்த சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. இந்த மாதம் இவங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது. அப்போது பிளைண்ட் ஃபோல்டாக இருந்திருப்பாங்க, மனதாலையும் உடலாலையும் உணர்வுகளாலையும் ஒரு இறுக்க நிலைக்கு ஆட்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதம் ரிலீவ் ஆக போகிறாங்க அதில் இருந்தெல்லாம். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ இது ரெண்டுமே வந்து நீர் சம்மந்தப்பட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு கார்டு மட்டும் வந்து ஒருத்தர் ஒரு வெளிச்சத்தை நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குல்ல, இந்த கார்டு சொல்கிற விஷயம்னா அது என்னது மேம்? இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பனி மலைகள் மேலே தான் இருப்பார். ஸோ அந்த பனியும் எங்கேருந்து உருவாது, நீர்லேருந்து தான். அதுதான் அந்த இறுக்கமான நிலை. இப்போ உணர்வுகள் வந்து ஒரு நீர் போல் இருக்குன்னா நம்ம உணர்வால் நல்லா இருப்போம்னு அர்த்தம். அது இறுக்கமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், மனசு இறுகி போயிடும். அதுதான் அங்கே ரிசம்பிள் பண்ணுறது. அப்போ இறுக்கமான ஒரு சூழல் அவங்களுக்கு இத்தனை மாதங்கள் நடந்திருந்தாலும் அதில் ஒரு ஞான ஒளி கிடச்சிருக்கு, அதில் ஒரு வழி கிடச்சிருக்கு. அந்த வழி இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா மேம். இதை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய பிப்ரவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பையும் பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கே மேம். விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையினுடைய திருப்பு முனைக்கான மாதமாக இருக்க போது மிகப்பெரிய திருப்பு முனை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் தோல்வியை தாண்டி எதுவுமே நான் பார்த்தது இல்லை, எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான், மன ரீதியாக ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருப்பு முனை நடக்கும்போது ஸோ இனிமே வந்து நீ மன நிம்மதியோடு தான் இருப்ப, உனக்கு அதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பிரபஞ்ச அந்த ஒரு சைனோடையே இந்த மாதம் அவங்களுக்கு வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மாதம் அப்போ நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, உடல் ரீதியாக கோளாறுகள் இருக்கும், மிகப்பெரிய நோய் இருக்கும், ஸோ அதை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க, மன ரீதியாக ஒரு பாதிப்புகள் இருக்கும், அதை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க, எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் அதற்கு ஒரு பிள்ளையார் சுழி இவங்க போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய திருப்பு முனையாக இவங்களுக்கு வந்து மாறும் அப்படின்றது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ இது வந்து 90% இப்படி இருக்கிறவங்களுக்கு 10% கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லைஃப் இல்லாமல் கொஞ்சம் நல்ல லைஃப் ஸ்டைலே இருப்பாங்க.
ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீ எப்படி இந்த லைஃப்பில் இருக்கிற, உன்னை பிடிச்சி நான் கீழே இழுத்து தள்ளுற பாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் அவங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் அப்படி இருக்கிறவங்க அந்த 10% பீப்புள் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக முடிஞ்சால் இந்த மாதம் எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் கொடுத்து பொறுமையாக கொண்டு போனால் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஏதாவது ஒன்று செய்ய போயிட்டு அது வந்து பெரிய ஒரு விளைவுகளை கொடுத்துரும். கண்டிப்பாக மேம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க மேம். தனுஷு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவங்களுடைய மனது வந்து தெளிவடைய போகுதுன்னு சொல்லலாம். நிறைய பேரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்கக்கிட்ட இந்த குறை இருக்குது, இவங்கக்கிட்ட இந்த நிறை இருக்குது. இது எல்லாமே ஒரு தெளிவுக்கு வரப்போகுது. மேபி அவங்க தப்பு தப்பாக கூட யோசிச்சு வச்சுருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான யோசனைகள் அவங்க வந்து இருந்தாலும், ஒரு மன ஓட்டத்தில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு தெளிவுக்கு வந்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து சொல்லணும். அண்ட் இன்னொன்று, அவங்களுக்கு இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்கும். அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரீதியான மாற்றங்கள் நடக்கும். நிறையா விஷயங்களை மாற்றிப்பாங்க. ஸோ இப்போ வந்து சாம்பிள் சொல்லணுன்னா 5 மணிக்கு எழுந்துக்கிறவங்க 3 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிப்பாங்க, இல்லை 10 மணிக்கு கூட எழுந்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தினசரி செய்யக்கூடிய ஆக்ஷன்லேயும் சரி, அவங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களையும் சரி, நிச்சயமாக மாற்றங்கள் இந்த மாதம் அவங்க வந்து உண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது நல்லதாவோ கெட்டதாவோ எடுத்துக்கிறதும் அவங்களுடைய பொறுப்பு. ஆனால் கண்டிப்பாக மன ரீதியாக ஆழ் மனதில் இருந்த அந்த ஒரு தெளிவற்ற தன்மை அது வந்து சரியாகும், புரிதல் கிடைக்கும். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ அந்த மூன் கார்டு தனுஷு ராசிக்காரங்களுக்கு ரிசம்பிள் பண்ணுற விஷயம் அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ பொதுவாக மூன்றதே வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது. சந்திரன்றது வந்து இப்போ நம்ம ஜோதிடத்தில் எப்படி எடுத்து போனால் மனோகாரகன், மன ரீதியான விஷயங்கள் எல்லாமே சந்திரனை தான் குறிக்கும். இந்த மூணும் இங்கே டாரோ ரீடிங்கில் அதே தான், மன ரீதியான விஷயங்கள். அதுவும் டீப்பராக போகும்போது ஆழ்மன விஷயங்கள். இந்த ஆழ் மனசுக்குள்ளே தான் பூர்வ ஜென்ம விஷயங்கள் கூட புதைஞ்சு கிடக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. அது உண்மை. ஸோ அப்படி ஆழ் மனசில் புதைஞ்சு கிடக்கிற எல்லா விதமான விஷயங்களும் வெளியே வரும். அது வெளியே வரும்போது அதில் எது நல்லது எது கெட்டதுன்றத அவங்க ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டோடு வந்ததுனால, ஸோ இப்போ அந்த மூணு மட்டும் வந்ததுன்னா ஆழ் மனசுலேருந்து புதைஞ்சு கிடந்தது வெளியே வரும். இப்போ ஜட்ஜ்மெண்ட்டோடு வந்ததுனால வெளியே வந்த விஷயங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுது. அதை தான் வந்து முன்னாடி நம்ம சொன்னது. கண்டிப்பாக மேம். தனுஷு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேபி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இயற்கையினுடைய அனுகிரகம் இருக்கா மேம்? உங்களுக்கு டாரோவோட அனுகிரகம் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ உண்மையாக கரெக்டாக சொல்கிறீங்க, இயற்கையினுடைய அனுகிரகம் இருக்குது. இது என்னன்னா, அதுவும் எஸ்பெஷலி சூரிய பகவானுடைய அனுகிரகம் இருக்குது. சூரியன் பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சாலே போதும், அவ்வளோதான். மற்ற கோள்களுடைய அனுகிரகம்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விஷயம் இங்கே உங்களுக்கு நடக்க போகுது. ஃப்யூச்சர், என் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கணும், ஒரு 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து நான் இப்படி இருக்கணும், அந்த ஒரு ஆசைகள் இருக்க, யாருக்கெல்லாம் அந்த ஆசைகள் இருக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்க போகுது. சின்ன அளவிலான வாய்ப்பாக தான் வரும். ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, இந்த வாய்ப்பை மட்டும் நான் அன்றைக்கி தவற விட்டுருந்தேன்னா இந்த நிலைமையில் நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பெரிய ஃப்யூச்சருக்கான ஒரு வாய்ப்பு, சின்ன வாய்ப்பாக இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஃபேமிலியோட வெக்கேஷன் எங்கன்னா போகிறதா இருந்தால் இந்த மாதம் போயிட்டு வரலாம். ஃபேமிலியோட அந்த இணக்கமும் சரி, ஃபேமிலி டெவலப்மெண்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக நடக்கும். பிரிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த மாதம் அவங்க தன் துணையோட ஃபேமிலியோட வெளியே எங்கேயா போயிட்டு வரும்போது இதுதான் வாழ்க்கை, இவங்க தான் என் ஃப்யூச்சர், அந்த ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? கும்ப ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்ப ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பெரிய மனிதர்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும், சந்திப்பு நிகழும், பெரிய மனிதர்களுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். எஸ்பெஷலி குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அப்போது
இவங்க எந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சாலும் 2 மாதமாக ஒரு பிளான் போடுறேன், ஆனால் அதை வந்து என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதம் அதை செயல்படுத்தலாம். ஏன்னா குலதெய்வம் அனுகிரகம் இருக்கும் போது அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து நம்ம பின்னாடியே வழி தொடர்ந்து வருவாங்க. ஸோ அப்போ இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு இருந்தாலும் தாராளமாக இந்த மாதம் செய்யலாம். அதற்கான மாதம் தான் இது. பெரிய சிம்மாசனம், பெரிய அரியணை, பெரிய லைஃப் ஸ்டே, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதம் அதற்கான ஒரு செயலை செய்யக்கூடிய மாதமாக அவங்க அமைச்சிக்கலாம். கண்டிப்பாக அதுவும் அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். கண்டிப்பாக மேம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். காத்திருந்து கஷ்டப்பட்டு அரியணை கிடைச்ச மாதிரி. ஸோ மீன ராசி வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது 7 மாதங்களாக போராட்டத்துக்குரிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி இது என்னோட இடம், இது என்னுடைய பொருள், இது என்னுடைய விஷயம், அது எனக்கு தான், நான் அதை யார்கிட்டையும் கொடுக்க முடியாது அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கும் போவாங்க. ஸோ இதுக்கு வந்து எதெல்லாம் ஆப்போசிட்டாக வந்தாலும் எதிர்வினையாக வந்தாலும் நான் சமாளிக்க ரெடி. எனக்கானதை நான் என்கிட்ட வச்சுக்கணும், அவ்வளோதான். இது வந்து பணம், பொருள், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பேஷன், ரிலேஷன்ஷிப், எதை வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அந்த மாதத்தில். அப்படி யார் எந்த விஷயத்தில் இருந்தாலும் அவங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணால் இறங்கி போராடுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. போராடியும் சில விஷயத்த அடைய பார்ப்பாங்க. அது இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக மேம். மேம் இப்போ ஒருத்தர் வந்து அது வந்து 7 மாதம் போராடினது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, சிம்மாசனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார்ல மேம், இந்த கார்டு சொல்கிற விஷயம்னா அது என்னது? ஸோ இது வந்து 4 ஆஃப் பென்டிகல்ஸ். அது பார்க்கும்போது பணம் ரீதியாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கும்போதும் சரி, எனக்கானது என்னோட இது நான் தான் வச்சுப்பேன், யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். இந்த கஞ்சம் சொல்லுவாங்க, கஞ்சன், அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான். அது பணத்தில் மட்டும் இல்லை, என் பொருள். சில பேர்லாம் மனுஷங்களே அப்படி நினைப்பாங்க, இவங்க என்கிட்ட தான் பேசணும், என்கிட்ட தான் அன்பாக இருக்கணும், வேற யாருக்கும் அந்த அன்புலாம் போகக்கூடாது. அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பொசசிவ்னஸாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக பணம் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, சேமிப்பு சார்ந்து இருந்தாலும் சரி, என்னுடைய விஷயத்தை நான் விட மாட்டேன், எனக்கு தான் வேணும் அப்படின்ற அந்த அடமெண்ட்டாக உட்காருவாங்க. அதுதான் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக மேம். மீனராசிக்காரங்களுக்கு மேம் சொன்ன பிப்ரவரி மாத பலன்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். இந்த பிப்ரவரி மாதம் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, எது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எதில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.